இஸ்ரோவின் விண்வெளி சார்ந்த முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சந்திரயான் 4 திட்டம், ககன்யான் திட்டம், விண்வெளியில் இந்தியாவுக்கு என்று தனி விண்வெளி நிலையம், வெள்ளிக்கோளை ஆய்வு செய்யும் திட்டம், மறுசுழற்சி விண்கலம் என இஸ்ரோவின் அடுத்த கட்ட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலாவதாக சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தில் நிலவிலிருந்து மண் மற்றும் கற்களை எடுத்து வந்து பூமியில் ஆய்வு செய்யப்படும் என்றும், மேலும் இந்த திட்டத்தில் இந்திய விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2040ஆம் ஆண்டுக்குள் சாத்தியப்படுத்தப்படும் என்றும், இதற்காக 2104 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவு, செவ்வாய் கிரகத்தை தொடர்ந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கும் வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்காகவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் என்றும், இந்த ஆய்வின் மூலம் மற்ற கிரகங்களை விட வெள்ளிக்கோளின் சூழல் எவ்வாறு மாறுபட்டு இருக்கிறது என்பதையும் அறிய முடியும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மூன்றாவதாக இந்தியாவுக்கு என்று தனி விண்வெளி மையம் அமைக்கும் திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த விண்வெளி மையம் 2035க்குள் முழுமையாக அமைக்கப்படும் என்றும், இதற்காக விண்வெளி வீரர்கள் கிரகங்களின் சுற்றுவட்ட பாதையில் 15லிருந்து 20 நாள் தங்கி ஆய்வு செய்வார்கள் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நான்காவதாக மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வகையில் NGLV விண்கலத்தை உருவாக்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு 8240 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது LVM-3 என்ற திட்டத்துடன் ஒப்பிடும்போது NGLV-யின் திறன் 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர். இது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கட்டமைப்பிலும் 2040இல் இந்திய குழுவினர் நிலவில் தரையிறங்கும் திட்டத்திற்கும் முக்கிய பங்களிப்பை அளிக்கும் என்றும் இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.